ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம். நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமா இருக்காங்களா? கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், என்னென்ன செய்யலாம், என்னென்ன வாழ்க்கை உங்களுக்கு எப்படி அமையும், காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் அனைத்தும் எப்படி அமையும் என்ற பொதுவான நமது தனித்துவமான ராசி பலன்களை மட்டுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நேரம் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. நீங்கள் ஒருவேளை மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ராசி பலன்களையும் பார்க்க முடியுங்க. அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் இந்த மாதிரி கொடுத்துருக்குறேங்க. ஸோ அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை தெரிஞ்சுக்க முடியும். இரண்டாவதாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குங்க. என்னென்னா, யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ராசி பலனை நீங்கள் துலாம்னா துலாமுக்கு முன்னாடி @IAM துலாம் @IM துலாம் அப்படின்றது நம்மளுடைய யூடியூப் ஹேண்டிலுங்க. ஸோ இந்த ஹேண்டில் நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா யூடியூப்புக்குள்ளார நமது துலாம் டுடே ராசிபலன் சேனலில் நீங்கள் ஈஸியாக எடுத்துக்க முடியும். இந்த மாதிரி 12 ராசிகளுமே எடுத்துக்க முடியுங்க. உதாரணத்துக்கு மீனம் ராசியுடைய ராசி பலன்கள் சேனல் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா யூடியூப் சர்ச் பாக்ஸில் @IM மீனம் அப்படின்னு போட்டிங்கன்னா போதும், நமது மீனம் டுடே ராசி பலன் சேனல் ஓப்பன் ஆகிடும் நண்பர்களே. எனவே உங்களுடைய ராசி பலன்களை இதில் வரல அப்படின்னாலும் சரி, அல்லது உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்கள், குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களை பார்க்கறதுக்காகவும் சரி, நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்கள் ராசி பெயருக்கு முன்னாடி @IM அப்படின்னு போட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் சர்ச் பண்ண தேவையில்லைங்க. இன்றைக்கி பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அன்பர்கள் யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. மேலும் திருமண நாள் கொண்டாடக்கூடிய சுப தினமாக கொண்டாடக்கூடிய அனைவருக்குமே எனது உளம் கடிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் முதல் 2 சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள், உங்களால் முன்னேற்றகரமான மாற்றங்களை உருவாக்கி கொள்ள முடியுங்க. சித்தர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த 2 வாக்குறுதிகள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் முதலாவதாக மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாதுங்க. இது முதலாவது விஷயம். இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க. குறுக்க வழியை யோசிக்க கூடாது. இந்த 2 சிம்பிளான விஷயங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு மன உறுதி கட்டாயம் தேவை. ஃபாலோ பண்ணுங்க. அது முடியுதா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல இங்கே கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் நண்பர்களே. இன்றைய தின வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி 2023ஆம் வருடங்க, வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபகிருது வருடம் சித்திரை மாதம் 8ஆம் நாள் இன்றைய தினங்க. இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு காணப்படுது. இன்றைய தினம் ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாருங்க. இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இதன் மூலமாக அமைந்திருக்கு நண்பர்களே. இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையுடன் 4 விஷயங்களை கவனிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்றைய தினம் மிகச்சிறந்த வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் நண்பர்களே. இன்றைய தினம் எந்த ஒரு புதிய முயற்சியிலும் நீங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். அது இன்னைக்கு உங்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் நண்பர்களே. சில டென்ஷன்லேருந்து இன்னைக்கு நீங்கள் விடுபடக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் வலுவாகவே இருக்கு நண்பர்களே. ஆனாலும் தகுந்த ஆலோசனைகளை உங்களது தந்தையிடமிருந்தோ அல்லது தந்தையின் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரியவர்களிடம் நீங்கள் ஆலோசனை பெற்று செயல்படுவது கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக அமையும் நண்பர்களே. அலுவலக பணிகளில் இன்னைக்கு சில இணக்கமில்லாத சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படலாம். சில பேர் மட்டும்தான் அப்படி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கவனமாக, விழிப்புணர்வாக அலுவலக பணியில் இருக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே. காதல் வாழ்க்கை இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருங்க. ரொமான்ஸுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக குறைவே இருக்காது. நல்ல ஒரு உற்சாகமான ரொமான்ஸ் மிக்க நாளாக அமைப்பெறுகிறதுங்க. காலை நேரத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகாமல் போனாலும் மாலை நேரத்துக்காக ஸ்பெஷலாக நீங்கள் திட்டமிட்டு உங்களது காதல் வாழ்க்கையை ரொம்ப ரொமான்டிக் மிக்கதாக நீங்கள் ஆக்கிட முயற்சிகள் மேற்கொள்ளலாம். அது இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருங்க. இன்றைய தினம் பேராசைப்படக்கூடாதுங்க. முதலாவது விஷயமாக நீங்கள் பேராசையை உங்கள் மனசுலேருந்து ஒழித்து விட வேண்டும். இரண்டாவதாக தேவையில்லாத விஷயங்களை நினச்சி பயந்துக்கிட்டு நடக்காத சில விஷயங்களை நடந்த மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு நீங்கள் நேரத்தை கடத்த வேண்டாம். உங்களுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிக்க வேண்டாம். கண்டிப்பாக நீங்கள் பிராக்டிகலாக இருங்கள். உங்களுடைய வேலைகளை, வழக்கமான வேலைகளை எப்போதும் போல தொடர்ந்து செய்து கொண்டு இருங்கள். உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்கில் ஈடுபடலாம். அதனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. மற்றபடி இன்றைக்கி உங்களுக்கு சூப்பராக அமையுது நண்பர்களே.
பயத்தை விட்டொழித்தால் இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப அருமையாக உங்களுக்கு அமையும். பேராசைப்படக்கூடாது. 3வதாக பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப கவனமா செலவு பண்ணணுங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் பணத்தை வந்து தாராளமா அள்ளி வீசிடக்கூடாது. மேலும் பேராசைப்பட்டு எதிலும் முதலீடுகள் செய்துவிடக்கூடாது. முதலீடுகளுக்கு ஏற்ற நாள் இன்றைய தினம் இல்லை நண்பர்களே. எனவே உங்களது பணத்தை ரொம்ப பத்திரமா பாதுகாக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் திருமண வாழ்க்கை மிக மிக சிறப்பாகவே இருக்குங்க. உங்களது திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சிகள் தாண்டவம் ஆடக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இன்றைய தினம் இருக்கு. ஆனாலும் நீங்கள் மிக முக்கியமாக திருமண வாழ்க்கையிலும் சரி, காதல் வாழ்க்கையிலும் சரி, அலுவலக பணிகள் என அனைத்திலுமே பேச்சுக்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணுங்க. கனிவா பேசணும், நிதானித்து பேசணும், அவசரப்பட்டு வார்த்தைகளை விடக்கூடாது. இன்றைய தினம் பேச்சுல கவனம் செலுத்தினீங்க அப்படின்னா அதன் மூலமா உங்களுக்கு பல பிரச்சனைகள் தீரும். இன்றைய தினம் உங்களது தேவையில்லாத வார்த்தைகளை மட்டும் தவிர்த்து விடுங்கள். கடுஞ்சொற்களை கூறிவிட வேண்டாம். முடிஞ்ச கனிவா பேசுங்க. இல்லைன்னா அமைதியா இருந்துறது இன்னும் பெட்டரான ஆப்ஷன் நண்பர்களே. எனவே அதை நீங்கள் இன்றைய தினம் தவறாமல் கடைபிடிங்கள். உங்க கருத்துக்களை போயிட்டு 3ஆம் நபராக நீங்கள் யாருடைய சண்டையிலும் போயிட்டு நீங்க சொல்லக்கூடாது. உதாரணத்துக்கு நீங்க சமூக வலைத்தளங்களான Facebook, WhatsAppல கூட உங்க கருத்துக்களை தெரிவிக்காம இருக்கிறது தான் நல்லது நண்பர்களே. நீங்கள் சொன்ன மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நிலைமையில இருக்க மாட்டாங்க. அல்லது உங்களால் அவ்வளவு தெளிவாக சொல்லக்கூடிய நிலையில நீங்க இருக்க மாட்டீங்க. ஸோ இப்பொழுது நீங்கள் பேச வேண்டாம். உங்களுக்கான நேரம் வரும்பொழுது பேசிக்கொள்ளலாங்கிறதுனால இன்னைக்கு முடிந்த அளவு பேச்சை குறைத்துட்டு அமைதியா இருக்கிறது நல்லது நண்பர்களே. பண வரவுகள் நீங்க நினைச்சதை விட கொஞ்சம் லேட்டாக கிடைக்கிறதுனால கொஞ்சம் டென்ஷன் உங்களுக்கு அதெல்லாம் மூலமாக ஆகலாம். அலுவலக பணிகள்ல நீங்க கொஞ்சம் விழிப்புணர்வோடு அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய சூழ்நிலையில் இன்னைக்கு ஏற்படுங்க. தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள். வரம்புக்கு மீறிய செலவுகள் இருக்கு அப்படின்னா செலவுகளை வகைப்படுத்தி எது எது செய்யணுமோ அதை மட்டும் செய்யுங்க. கண்டிப்பாக அதிகமான செலவுகளை செய்ய வேண்டாம். முடிந்த அளவுக்கு குறைச்சிக்கங்க. நல்ல ஒரு மாற்றங்கள் நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுங்க. குடும்ப உறுப்பினர்கள்ட்டையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போங்க. நிதானமா செயல்படுங்க. வேகம் தேவையில்லை. விவேகமாக செயல்பட்டால் இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு தன்னம்பிக்கை மேம்படக்கூடிய நாளாக அமையும் நண்பர்களே. 4வது விஷயமாக கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணுங்க. இறை வழிபாடுகள், தியானம் போன்றவற்றை செய்து கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. இன்றைய தினம் நீங்கள் சின்ன கோபம்தான், கொஞ்ச நேரம் தான் இருக்கும். ஆனால் பெரிய மாற்றத்தை வாழ்வில் தவறான மாற்றத்தை ஏற்படுத்திடுங்கிறதுனால முடிந்த அளவுக்கு கோபப்படாமல் கண்ட்ரோல் பண்றதுக்காக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். 2வதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு ப்ளூ கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையுங்க. நண்பர்களே, நமது கன்னிட்டுடைய ரெசிடென்ஸ் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா நீங்களும் பலன் பெற முடியும். கண்டிப்பாக எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும். ஸோ அனைவரும் நம்ம சேனலோட இணைந்திருங்கள் நண்பர்களே. நம்பர் 8, 8ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது நண்பர்களே. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படலாங்க. உங்க செலவுகள் என்னென்ன செலவுகள் செய்யணுங்கிறத நீங்க முன்கூட்டியே பிளான் பண்ணி அந்த செலவுகள் மட்டும் செய்யறது நல்லது. சில இழுபறியான தன வரவுகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இன்றைக்கு உருவாகலாம். யாருடனும் கனிமா பேசுங்க. வாக்குவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ளாமல் இருங்க. கண்டிப்பா இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும் நண்பர்களே. வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய தினம். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு அலுவலக பணிகளில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விழிப்புணர்வோடு நடந்துக்கிறது அவசியம் நண்பர்களே. நீங்கள் ஈஸியாக கிடைச்சிடணும்னு நினைச்ச பணம் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக கிடைக்கிறதுனால உங்களுக்கு டென்ஷன் ஆகலாம். இழுபறியான சூழல் பண வரவுகளை இன்னைக்கு அமையும் நண்பர்களே. அதனால நீங்க பொறுமையை கடைபிடிங்கள், நிதானித்து செயல்படுங்கள். கண்டிப்பா உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ள கண்டிப்பாக இன்றைய தினம் நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளாதீங்க. மாற்றங்கள் கண்டிப்பாக நல்ல பாசிட்டிவான மாற்றங்களாக இருந்தால் அக்செப்ட் பண்ணிக்கலாம். இன்றைய தினம் உங்கள் மீதான தன்னம்பிக்கை கண்டிப்பாக அதிகரிக்கணும் அப்படின்னா உங்க செயல்பாடுகளை நிதானம் தேவைங்க. 10 காரியங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் முழுமையாக நிதானித்து 4 காரியங்களையாவது முழுமையா செய்யுங்க. மீண்டும் அந்த வேலைகளை திரும்ப செய்யாதபடி அந்த 4 காரியத்தில் நீங்கள் முழுமையாக முடிக்க முயற்சி செய்தால் இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை ஏற்படுங்க. நிதானம் கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு தேவை. மேலும் விட்டு கொடுத்து போகிறது அந்த விஷயங்கள் வந்து உங்க குடும்பத்திலும் சரி, அலுவலக பணியிலும் சரி உங்களுக்கு கட்டாய தேவைங்க. வியாபாரிகளுக்கும் அது நிதானம் கட்டாயமாக தேவைங்க. விட்டு கொடுத்து போகணுங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும், ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும்
2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல்